இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தங்கத்திலேயே கை செஞ்சு கொடுக்குறான். ஒரு நாள் இவங்க மரம் வெட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் வெட்டின மரம் அவன் ஒய்ஃப் மேல விழுந்துருது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவனால அந்த கையை வெளியில எடுக்க முடியல. அவனால அந்த மரத்தை தூக்கவும் முடியல. வேற வழியே இல்லாம அவன் ஒய்ஃபோட கையை வெட்டி அவளை காப்பாத்திடுறான். இவன் ஒரு கை இல்லாம போச்சுன்னு ரொம்பவே டிப்ரெஸ் ஆகுறான். இதை பார்த்து இவன் ஹஸ்பண்ட் தங்கத்திலேயே ஒரு கை செஞ்சு கொடுக்குறான். இந்த பொண்ணு இந்த டிப்ரெஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாள் கழிச்சு இவளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. டாக்டரும் இதை கலட்டினாதான் நீ உயிரோடயே இருப்பேன்னு சொல்றாரு. இவன் நான் செத்தே போனாலும் பரவாயில்ல, நான் இதை காட்ட மாட்டேன்னு சொல்லிடுறான். இதனாலேயே இவன் ரொம்ப முடியாம போய் சாகுற நிலைமைக்கு போயிடுறா. அப்ப கூட அவன் ஹஸ்பண்ட் கிட்ட நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த கையை என் கூடயே வச்சு புதைச்சிடணும்னு சத்தியம் வாங்கிடுறா. அதே மாதிரி அவன் செத்ததுக்கு அப்புறம் அவ கூடயே வச்சு புதைச்சிடறான். கொஞ்ச நாள் கழிச்சு பிசினஸ் ரொம்பவே லாஸ் ஆகிருது. வேற வழி இல்லாம ஒய்ஃபை புதைச்ச இடத்துல இருந்து அந்த தங்க கையை தோண்டி எடுக்கிறான். இவன் அந்த கையை வெளியில எடுத்ததும் அவன் ஒய்ஃபோட கண்ணு திறக்குது. இதை பார்த்து இவன் பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிறான். இவன் ஒய்ஃப் வீட்டுக்குள்ள வரான். அவன்கிட்ட அந்த தங்க கையை திருப்பி கொடுக்குறான். ஆனாலும் அவன் இவனை கொண்டுடுறா.